ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்த மக்களுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். எதனால் எல்லாம் நாம் அவரை சோதிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எதனாலெல்லாம் நாம் அவரை சோதிக்கிறோம்? பொதுவாக நாம் அவரை நான் சோதிக்கிறது இல்லை, அவருக்கு தான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வதும் ஒரு பெரிய சோதனை, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சோதனை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 25 15 வரைக்கும். அவர்கள் வந்து போதகரே, சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் சுதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆனால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வழி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை உட்புறத்தை அறிந்து, ஆயக்காரரை நீங்கள் ஏன் சோதிக்கிறீர்கள்? சரி, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வர்றாங்க. இப்போ சோதிக்கும்படியாக வர்றவங்க டைரெக்டாக அவங்களுடைய குற்றத்தை சொல்லி, அவங்களுடைய தவறுகளை சொல்லி சோதிக்கவில்லை. அவங்கள எப்படியாங்களும் அவருடைய பேச்சில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச்சிலையும் நடக்கையிலையும் அவருடைய உபதேசத்திலையும் ஒரு நல்ல மாதிரியாக இருந்தாங்க. எதை பேசினாங்களோ அதன்படி நடந்தாங்க, நடந்ததை தான் பேசினாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு. எதையுமே செய்கிறது கிடையாது. சரியா? ரெண்டு பேருமே. அதனால் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமாக இல்லை. சரியா? அவர் என்ன சொன்னாங்களோ அதன்படி நடந்தாங்க. அப்போ இங்கே இவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வருகிறாங்க. வந்து அவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அவரை புகழ்கிறாங்க. என்ன சொல்லி புகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, அப்பொழுது பரிசேயர் போய் அவரை பேச்சிலே அகப்பட பண்ணும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரை ஏரோதியரையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும், சத்தியமுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், நீர் எவனை குறித்தும் கவலை இல்லாதவர் ஆகபடியால் போதிக்கிறவர் முகதாட்சினையும் நீர் என்ன செய்கிறதில்லை, பார்க்கறதில்லை. அதனால் உங்களுக்கு யாரை பற்றியும் கவலையும் இல்லை என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் ரொம்ப உண்மையுள்ளவங்க, சத்தியத்தை தான் சொல்கிறீங்க, உங்களுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது, யாருக்கு உங்களுக்கு முகதாட்சணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தோன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே நமக்கு உச்சந்தலையில், சரியா, உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் அது குளிர்ந்து போகும். அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமாயிடும். இப்போ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா பேச ஆரம்பிச்சிருவோம், உற்சாகமாக பேச ஆரம்பிச்சிருவோம். இன்னும் அவங்க நம்மளை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போ அப்படியெல்லாம் புகழ்ந்துட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. போதகரே, நம்ம ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா, நியாயம் இல்லையா? இப்போ ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா, நியாயம் இல்லையா? அப்போ இவங்க எவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நம்ம உற்சாகமாக சொல்லிடுவோம், அது நியாயம் இல்லை, கொடுக்கக்கூடாது, நான் கூட கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உற்சாகமாக சொல்லிடுவோம். அப்போ
அப்போ அவங்க என்ன நோக்கத்தோடு கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அன்றைக்கு யூதர்களுக்கும் ரோமர் ஆயருக்கும் சரியான உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு எதிராக கலகம் எழுப்புறவர்களாகவும் குரல் கொடுக்கிறவர்களாகவும் இருந்து வந்தார்கள். அப்போ அதனால சரியான உடன்பாடு இல்லை என்பதை அவங்க அறிந்திருந்ததுனால, சப்போஸ் இவர் வரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறீங்க? ராயனை ஆதரிக்கிறீங்க இல்லையா? அப்போ யூத ஜனங்களுக்கு விரோதமாக ராயனை ஆதரிக்கிறீங்க. அதனால நீங்கள் யூதனுக்கு எதிரி. நீர் யூதனாக இருந்தும் யூதனுக்கு எதிரியாக இருக்கிறேன். சரியா? வரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, அங்கே ரோமர் கையில் போட்டு கொடுப்பாங்க, இவர் ராயனுக்கு எதிரி, வரி கொடுக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவரை ராயன் கையில் போட்டு கொடுத்து இவங்களை என்ன செய்யணும்? அரெஸ்ட் பண்ணணும். அப்போ ராயனுக்கு வரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த ராயனுக்கு தேசத்துக்கே துரோகி. இப்போ நம்மள கூட நம்ம வரி கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் யாராச்சும் பண்ணுறாங்களா? வரி அதிகம்னு தான் போராட்டம் பண்ணுவாங்க. வரி கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் போராட்டம் பண்ணுறதில்ல. வரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணுன்னா அவங்க தேச துரோகி இல்லையா? அவங்கள ஃபஸ்ட்டு உள்ளதான் பிடிச்சு போடுவாங்க, அப்புறம் அவங்க வெளியில் வர முடியாது இல்லை? அப்போ அதனால் ராஜ துரோகி அப்படின்னு சொல்லி ரோமர்கள் மத்தியில் இவரை என்ன செய்யலாம்? கெட்ட பேரை உண்டாக்கிடலாம். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அன்றைக்கு ரோமர்கள் எவ்விதமாக தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அவங்க எது மாதிரி தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? சிலுவையில் அடிக்கப்படுகிறது ரோமருடைய தண்டனையா? ரோமருடைய தண்டனை தான். யூதருடைய தண்டனை என்ன தெரியுமா? கல்லெறிந்து கொள்கிறது. சரி. அப்போ நம்ம கையால் இவரை என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. அப்போ இந்த ரோமர்களாலே இவர் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விரும்பினாங்க. அப்போ அதனால் இப்படி அவரை என்ன செஞ்சாங்க? சோதிச்சாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுடைய உள்ளான நிலைமையை அறிந்து அவர்களிடத்துல சொன்னார், ரொம்ப ஞானமாக. நம்மன்னா உடனே என்ன செஞ்சிடும்? இப்படி தான் குரல் கொடுத்து மாட்டிக்கிடுவோம். பொதுவாக நிறைய மக்கள் இந்த கிறிஸ்தவத்துக்கு பேர் கெட்டு போகிறதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் இருக்குது, எதிர்ப்புகள் வர்றதுக்கு. சரியா? நாங்கள் பேர் இந்த கடவுளுடைய பேர்களை கூட உச்சரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கூட எழுமிச்சு. ஆனால் அது செயல்பட முடியல இல்லையா? அந்த சாமி கோயில் இந்த சாமி கோயில் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. அதை சொல்லாமல் நம்ம தேசத்தில் வாழ முடியாது. அதுக்கப்புறம் இந்த சிலைகளை இடிக்கிறது எப்படின்னா, இந்த நாஸ்திகர்கள் மட்டுமில்லை, கிறிஸ்தவர்களும். ஏன்னா அன்றைக்கு அந்த பொற்சிலைகள் எல்லாம் உடைச்சி கரைச்சி தண்ணி குடித்தாங்க இல்லையா மோசேடைய காலத்தில். அப்போ அதே மாதிரி அதெல்லாம் இடித்து போடுவோம் அப்படின்றெல்லாம் சிலர் செஞ்சாங்க. அதனால அவங்க தண்டனை தான் அனுபவிச்சாங்க. இப்படி நிறைய காரியங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி வைராக்கியமாக வாழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அல்லது இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம தெருவில் கல் மண் இதெல்லாம் என்ன செய்ய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் எதிர்ப்புகள் தான். இருக்க வேண்டிய நாட்டில் இருந்துக்கிட்டு சொன்னால் அதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. கம்யூனிஸ்ட் நாட்டில் இருந்து சொல்லலாம், கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து சொல்லலாம், முஸ்லீம் நாடுகளில் சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம அப்படி சொல்ல முடியாது. சரியா? அப்போ அதனால் இவர் அப்படி எதாயிலும் சொல்லுவார், மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க நினச்சாங்க. ஆனால் அதுக்கு மாறாக ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து அவங்களிடத்தில் நீங்கள் ஒரு நாணயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு நாணயத்தை கொண்டு வாங்க. சரி, கொண்டு வந்தாங்க. அப்போ அதனுடைய சொருபமும் எழுத்தும் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இது ராயனுடையது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாயை பொத்திக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க ஒருத்தரும் பேச முடியாது. சரி, இப்போ இதில் ஒரு சந்தேகம். எப்படின்னா, ராயனுடையது தேவனுடையதுன்னு அப்படின்னு இருக்கா? இருக்கா? இருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ராயனுக்குரிய காசும் இருந்தது, தேவனுக்குரிய காசும் இருந்தது. அப்போ தேவனுக்குரிய காசு தான் தேவாலயத்தில் செலுத்தப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காசுக்காரருடைய பலகையை கவிழ்த்து போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காசுக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, தேவாலயத்தில் வட்டிக்கா கொடுத்தாங்க, இல்லை கடமாக வாங்கினாங்க? இல்லை. அங்கே தேவனுக்குரிய காசு அப்படிங்கிறது விற்கப்படும். இப்போ வெளிநாட்டில் உள்ள காசும் உள்நாட்டில் உள்ள காசும் அங்கே வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம், வெளிநாட்டுக்கு போகிறப்போ மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம், இல்லைன்னா அங்கேயே போய் என்ன செய்கிறோம், மாற்றி கொள்ளுகிறோம். அதே போல் அங்கே உள்ளவங்க இங்கே வந்தால் இங்கேயே மாற்றி கொள்ளுகிறாங்க. அதே போல் அந்த மாற்றுதல் இருந்தது. அப்போ தேவனுக்குன்னு ஒரு காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காசு இருந்தது. அதுதான் தேவாலயத்தில் கொண்டு காணிக்கையாக செலுத்துவாங்க. அப்போ அதை அவங்க வெளிநாட்டிலிருந்து வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை தேவனுக்குரிய காசாக என்ன செய்கிறது, இந்த அவங்க நாட்டுடைய காசை கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, இதை வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு இதை கொண்டு என்ன செய்வாங்க, பலி காணிக்கையாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆடு மாடு புறாலாம் விற்றுது. இது எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, வெளியிலிருந்து வர்றவங்க அங்கிருந்து அல்லது கொஞ்சம் தூர கிராமத்திலேருந்து பட்டணத்திலேருந்து வர்றவங்க அங்கேருந்து சுமந்துக்கிட்டு வரணும். அதனால அவங்க இங்கே என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வாங்கிக்கிடுவாங்க. வாங்கி அப்படி பலி செலுத்திட்டு போயிடுவாங்க. சரி, அப்போ இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். அப்போ அதே போல் ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீ தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு இல்லையா? அதே போல் ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு. அப்போ நீ வரி செலுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ராயனுக்கு வரி செலுத்தி ஆகணும், அதை கொடு. தேவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தேவன் உன்கிட்ட என்ன கேட்குறாரு? பொதுவாக தேவன் கேட்டாலும் நமக்கு என்ன? பொதுவாக நம்ம வசனத்தின்படி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனாலும் வசனத்தின்படி பார்க்க போனால் பழைய ஏற்பாடின் காலத்தில் 10ல் ஒரு பகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் தசம பாகம் இல்லையா? நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் கூட என்ன செஞ்சாங்க, தசமபாகம் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் அது பழைய ஏற்பாட்டிற்கு முன்னதாகவே அது ஒரு தேவனுடைய பிரமாணமாக இருந்தது. அதனால பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் தசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி என்ன செய்கிறதில்ல, கவலைப்படுகிறது இல்லை. ஏன் ஊழியக்கார் தசமாக கேட்குறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது. அதே மல்கியாவில் சொல்கிறாங்க, நீ கொடுத்து பார், சவால் விடுறாங்க ஆண்டவர். வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறனோ இல்லையோ பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளை சோதிக்கிறாங்க, நீ கொடுத்து பாரியா. ஆனால் நமக்கு தான் கொடுக்க மனசில்லை. என்ன சொல்லிடுவோம், புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கிடையாது அப்படின்னு சொல்லி. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கிடையாது. ஆனால் எப்படி கொடுக்கணுமா?
மனப்பூர்வமாய் கொடுக்கணும். நம்ம எங்கெங்க மனப்பூர்வமாக என்னைக்கு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அதையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீ எப்படி அளக்கிறாயோ அதன்படி உனக்கு அளக்கப்படும். சரியா? அப்போ அங்கே பழைய ஏற்பாட்டில் கொடுத்துப்பார் உன்னை ஆசீர்வதிப்பேன். புதிய ஏற்பாட்டில் வர்ற சமயத்தில் நீ என்ன செய், கொடு, உனக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம மனப்பூர்வமாய் யாராச்சும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? நான் கொடுத்ததில்லை. சரியா? ஒருவேளை அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம அப்படி கொடுக்கறதில்ல அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதனால் நம்ம அப்படி கொடுக்கறது இல்லை. அதனால சரி, அட்லீஸ்ட் சரி மனப்பூர்வமாக கொடுக்கணும், நம்ம நிறைய கொடுக்க வேண்டியது வரும். சரி, அவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாகமாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கூட நம்ம என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. சரியா? இப்போ அதனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சவால். ஒரு சிலர் கொடுக்குறாங்க. சரியா? 2 கைவிட்டு வரல, ஒரு 3 பேரை நம்ம தான் 3 4 பேர் தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு சிலர் ஒருத்தர் சரிவர கொடுக்கறது இல்லை. ரெகுலராக கொடுக்கறது 3 பேர் தான். அப்போ இதில் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு வேலை செய்யாதவங்களாக இருக்கிறோம். குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு செய்கிறோம்? நம்முடைய ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு செலவு செய்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி ஆண்டவருக்கு கொடுக்குறோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு அங்கே தசமாக கேட்கல, எல்லாரும் மனப்பூர்வமாக கொண்டாந்து கொடுத்தாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்தாங்க இல்லையா? அவங்க சொல்கிறாங்க வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. பெண்கள் எல்லாம் அந்த வெண்கல கண்ணாடி, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கே என் வாயில் நுழையில, வெண்கல கண்ணாடி, அதை என்ன செஞ்சாங்க, வெண்கல தொட்டிக்காக என்ன செஞ்சாங்க, வெண்கல தூண்களுக்காக கொண்டாந்து கொடுத்தாங்க. தனக்கு அதை வச்சிருந்தா தன்னை அழகுபடுத்தி கொள்ளலாம், பார்க்கறதுக்கு முடியும். சரி, அதுவே வேண்டாம், அது கூட நான் ஆண்டவருக்கு நான் கொடுத்துறேன். ஏன்னா ஆண்டவருக்கு வெண்கல தொட்டிக்கு வெண்கலம் தேவை இல்லையா? அந்த தூண்களுக்கு, அந்த சுற்றி இருக்கிற கூடாரத்தின் தூண்களுக்கு வெண்கலம் தேவை. இப்படி தேவை இருக்கிறதுனால நான் அதையே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையில் அப்படி இல்லை. ஆனால் கொடுக்கறது நல்லது. அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு கொடுக்கறது நல்லது. பொதுவாக நம்ம பவுல் கூட என்ன செஞ்சாங்க, அதை வாங்கி எளிய சபைகளுக்கு உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய சபைக்கு கடிதம் அனுப்புகிறாங்க, ஐயா நாங்கள் எளிய சபை, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் கொடுத்தா தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். சரியா? நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அதை ஆமான்னு தான் சொல்லுவேன். எங்களுடைய நிலைமையில் அப்படி வரக்கூடிய அநேக சபைகளுக்கு அநேக நிலைமையில் கொஞ்சம் அப்படின்றலாம் ஏறக்குறைய 50,000 1,00,000 அப்படியெல்லாம் என்ன செய்கிறோம், கொடுத்துக்கிட்டு தான் வரோம். ஆனால் சபையிலேருந்து நம்ம கொடுக்க முடியல. சரி, அப்போ நம்ம கொடுக்கணும். அதுக்கு பழைய ஏற்பாடு ஒரு நல்ல முன்மாதிரியை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த இப்போ கன்னிபுத்தூரா, கன்னிகாச்சலம் இருக்கிற ஊழியர் செய்கிற இடம் நம்ம கூட போய் செஞ்சுட்டு வந்துருக்கோம் இல்லையா? கன்னிமா நகர் அது சரி, அங்கே நம்ம போயிருக்கிறோம். அந்த ஹாலில் என்ன செய்யல,
அது முழிக்கலை. சரியா? அது ஓடு ஓடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய சைடில் எல்லாம் கேப்பாக இருந்தது. அப்போ 2 முறை கொடுத்த ரூ. 1,00,000 கொடுத்துருக்குறேன். நான் மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க, ஐயா சபையில் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, அது தர போடலை, சுவர் பூசலை, இப்படி ஒரு நிலைமையில தான் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் அது சபையில் சொல்லலாம்னு மறந்துட்டேன். அதனால் நீங்கள் சபையாக அதுக்காக ஜெபித்து நீங்கள் அது நேராக பார்த்துருக்கிறதுனால அதை சொல்கிறேன். அப்படி இல்லாத அநேகர் கேட்குறாங்க, இருந்தாலும் அவங்களெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. சரியா? அதனால நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஜெபம் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அதுக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. ஒரு சமயம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நாம் அங்கே போய் ஊழியம் செஞ்சுட்டு அதை ஊழியக்காரற்ற இது சபையாக நாங்கள் கொடுக்கறதுன்னு கொடுத்து அங்கே மீதி என்ன வேலை செய்யாமல் இருக்கிறதோ அந்த வேலைகளை செய்ய சொல்லி கொடுப்போம். அப்படின்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஹால் இருக்கிற வரைக்கும் நம்மளை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, நினச்சிக்கிடுவாங்க, வியாசார் பாட்டி சபை எங்களுக்கு உதவி செய்து இதை மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரி, அதனால் நீங்கள் இப்படியும் கொடுக்கணும், இப்படியும் என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்ம சேர்த்து வச்சு என்ன தான் செய்ய போகிறாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு அன்றன்று உள்ள தேவைகளுக்காக அன்றன்று தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இப்போ அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களிலிருந்து இன்றைக்கு பார்க்க போகிறப்ப எவ்வளவோ ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறாங்க. யாருமே என்ன செய்யலை, தாழ்ந்து போகலை. சரியா? ஒரு குறையுமே வைக்கலை, எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. இன்னும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து செய்வாங்க. அதனால ஆண்டவர் கொடுக்க சொல்கிறத நாம் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அப்போ இந்த எதுக்கு வந்து ராயனுக்குரியதை நம்ம என்ன செய்யணும், அப்போ தேவனுக்குரியது தேவனும், அதே மாதிரி இந்த நமக்குரியதை நமக்குமாக அதை எடுத்துக்கிடணும். அதுதான் சரி. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போஸ்தலர் 5:9 வாசிங்க. இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் வந்து அது ஆதி சபை, ஆரம்பகால சபை, அது அக்கினியாக இருந்தது. சரி, ஆரம்ப காலத்தில் சபையில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க. அப்போ அந்த சமயத்தில் அங்கே அனனியா சப்பீராள் அவங்க ஒரு காரியத்தை என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க? சரி, தன்னுடைய ஆசைகளெல்லாம் விற்று தேவாலயத்தில் கொண்டு வந்து கொடுத்து எல்லாரும் அதை பொதுவாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அதை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அப்படி நீ கொண்டு வா அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை, இல்லையா? அப்போ பொதுவாக அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆனால் அவங்க மனப்பூர்வமாக அதை செய்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, உடன்பட்டு கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, மற்றவங்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆசைகளெல்லாம் விற்று ஆண்டவரிடத்தில் அந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கே இருந்து அவங்க சாகிற வரைக்கும் அங்கே இருந்து சாப்பிட்டு செத்து அந்த சபையார் அவங்கள அடக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறத பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது. சரியா? ஆசை வந்தது. நம்ம கூட சில காரியங்களை ஆசையினால செய்கிறோம். ஆண்டவர் கேட்காத ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, பொதுவாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறோம். ஆண்டவருக்காக நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மிஞ்சி என்ன செய்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். பொதுவாக நடைமுறையில் நான் ஒரு காரியத்தை எனக்கு சொல்கிறேனே, காலையில் எழுந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்காமல் நியூஸ் பார்த்துருவேன். இப்படி சில காரியங்கள் எல்லாம் நடந்துடும். அதுக்கப்புறம் தான் பைபிள் வாசிப்பேன். அப்போ அடிக்கடி எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம பைபிள் வாசிக்காமல் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லது, நல்ல பழக்கமும் கூட. இப்போ ஒரு சின்ன பையன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 1 வருஷம்தான் ஆகுது. அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் லேட்டாக எந்திரிச்சும் கூட முதலாவது பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீயே குடிக்கிறான். 9 மணிக்கு எந்திரிச்சு முதல்ல அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் டீயே அப்படின்னு. அது ரொம்ப நல்ல பழக்கம். அதுபோல் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரியா? ஃபஸ்ட்டு ஜெபம், அப்புறம் வேத வாசிப்பு அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே போல் இப்போ நானும் என்ன செஞ்சுக்கிறது அப்படி நினைக்கிற தீர்மானம் எடுக்கிறது இல்லை. ஆனால் நினச்சாலே என்னையால் அதை செய்ய முடியலை. அப்போ தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும் அப்படின்னு கூட என்ன வரும். அப்போ சொல்லுவேன், நீ அதை செய்கிறதே இல்லை, சொல்லாமல் இருக்கிறதுனால, நீ செய்யாமல் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்ட, சொல்லிட்டு செய்யாமல் போனீன்னா உனக்கு தண்டனை தான். சரி. அப்போ அதே மாதிரி சில காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஞ்சின தீர்மானங்கள், நான் ஆண்டவருக்காக வாழுவேன் அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் சீக்கிரம் வருவேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்மானங்கள். ஏன்னா அதை ஆண்டவர் விரும்புகிறாங்க. சரியா? அது மாதிரி ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நீங்கள் தீர்மானம் எடுக்கிறது நல்லது. ஆனால் மிஞ்சி நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி நம்ம மிஞ்சி எடுக்கிறது நல்லதில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, மிஞ்சின நீதிமானாய் இராதே, தன்னை அப்படி காண்பிக்கிறதுக்காக. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, தன்னையும் அவர்களைப் போல ஒருவனாக காண்பிக்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லாத்தையும் விற்றாங்க. சரி, அப்போஸ்தலருடைய பாதத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விற்றாங்க. விற்றது ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரும் பிரியப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள திடீர்னு பிசாசு என்ன செஞ்சான், உள்ளே புகுந்தான். என்ன செஞ்சா தெரியுமா, சொல்லுங்க. இதை வித்துட்டா நீ என்ன செய்வ இல்லையா? வித்துட்டா நீ என்ன செய்வ? அவங்க கொஞ்ச நாளைக்கு கடைசி வரைக்கும் உனக்கு சாப்பாடு போடலைன்னா நீ என்ன செய்வ இல்லையா? அப்போ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்தான். இது பிசாசின் சத்தம் அப்படின்னு அவங்க அறிந்துக்கிடலை. உடனே அவனுடைய அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. சப்போஸ் அதை விட்டு வெளியில் வந்தா, அங்கே நமக்கு சரியான ஆகாரம் கிடைக்கல அப்படின்னு அதை விட்டு வெளியில் வந்தா நமக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும்ல, இல்லையா? பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும்ல. அதனால நம்ம கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப எடுக்கலை, கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கலாம், மீதியெல்லாம் என்ன செய்யலாம், அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம். நிறைய ஆண்டவருக்கும் கொஞ்சம் பிசாசுக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா அவன் தானே ஆலோசனை சொன்னான். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமத்துக்கு போனாங்க. சரி, அங்கே போயாச்சும் பேதுரு இதை கேட்குறாங்க. பேதுருக்கு இது வெளிப்படுத்தப்பட்டதுனால
கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளவு தானா விற்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், நாங்கள் இவ்வளவு விற்றோம், இவ்வளோ நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், இதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அது உண்மையில மனுஷன். நிச்சயமாக பேதுரு ஏன் எடுத்து வச்ச அப்படின்னு கேட்க மாட்டார். சரின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறத வாங்கிட்டு சேர்த்துக்கிடுவார். ஆனால் அவர்கிட்ட பொய் சொன்னாங்க. சரியா? நாங்கள் இவ்வளவு தான் விற்றோம் இல்லையா? பொய் சொன்னாங்க. இப்போ பொய் சொன்னதுனால அந்த இடத்துலையே அவங்க என்ன செஞ்சாங்க? மூச்சித்து விழுந்து அனனியா செத்து போனார். அப்போ இப்போ மாதிரியெல்லாம் இப்போ சட்டம் இதெல்லாம் கிடையாது, சரியா, மனுஷனுக்கு. அப்போ அதை கொண்டு போய் எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி முடியுமா அப்படின்னெல்லாம் இப்போக்குள்ள நிலைமையை வச்சு யோசிக்காதீங்க இல்லையா? அந்த நாளில் மனுஷனுக்கு விதமான செக்யூரிட்டி கிடையாது. இஷ்டம் போலதான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, சரியா? அப்போ அதனால கொண்டு போய் அடக்கம் பண்ண சொன்னாங்க. யார் போய் அடக்கம் பண்ணது தெரியுமா? வாலிபர்கள். அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருந்தாங்க ஆண்டவருடைய செயலை செய்கிறதுக்காக. அதனால அவங்க போய் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, இல்லை ரொம்ப நேரமே கழித்து இந்த அம்மா வந்தாங்க, சபீரல். அப்போ அவங்களிடத்துலையும் இதே வார்த்தை தான் கேட்டாங்க. அவர் செத்தது அடக்கம் பண்ணது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ பேதுரு இதே வார்த்தை கேட்டாங்க, இவ்வளவு தான் விற்றீங்களா அப்படின்னு சொல்லி. இந்த அம்மாவும் ஆமான்னு சொன்னாங்க. அதனால் ஆவியானவரிடத்துல பொய் சொல்றதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இந்த புருஷனை அடக்கம் பண்ண வேண்டிய கால்கள் இந்த வாசலில் வந்திருக்கு அப்படின்னாங்க. அந்த அம்மாவும் செத்து போனாங்க இல்லையா? அன்றைக்கு புதிய ஆரம்ப சபையில் இவ்வளவு வலிமையாக ஆண்டவர் கிரியை செய்தாங்க. அதெல்லாம் நமக்கு ஆவியானவர் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எத்தனையோ தூரம் வாசித்து அதை கடந்து போயிருக்கலாம், செய்தியை கேட்டு மறந்து போயிருக்கலாம். நான் இன்றைக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்படின்னா அது ஆண்டவரை சோதிச்சது தான். பொய் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி சோதிக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம கூட அநேக சமயங்களில் பொய் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோம் இல்லையா? என்னுடைய காரியம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் எங்கே பொய் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்கே நான் மறைக்கிறேங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்கிறாங்க, நீ மனுஷனிடத்தில் தேவனிடத்தில் பொய் சொன்னாங்க. இப்போ நம்ம மனுஷனிடத்தில் சொல்கிற பொய் அது சின்னதோ பெருசோ எல்லாமே பொய் தான், சரியா? அப்போ அதனால் அதை ஆண்டவரத்தில் தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். அதே நேரத்தில் உண்மையை சொல்லியிருந்தா நமக்கு அது பரிபூர்ணமான ஆசீர்வாதமாகவே இருந்திருக்கும். அதாவது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாகும். பரலோகத்திலையும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரும் அது ஒரு வெளிப்பட்டு வரும் இல்லையா? உண்மையில இடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய பிதாவின்
என்னுடைய பிதாவின் எஜமானத்தில் பிரவேசி, ஆசீர்வாதங்கள் பிரவேசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். உண்மையும் உத்தமமான ஊழியன். இப்போ ஊழியக்காரங்க தான் அப்படி இருக்கணும் அப்படி இல்லை, நீங்களும் ஊழியக்காரங்க தான். நீங்கள் பார்ட் டைம் ஒர்க்கர், நான் முழு நேர ஊழியம் அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் முழு நேர ஊழியன் அப்படின்னு சொன்னால் நான் முழு நேரமும் நான் ஊழியம் செய்கிறேன்னா இல்லையா? ஆனால் சொல்கிறது தான் அப்படி. ஏன்னா என்னுடைய தொழிலை விட்டு வந்ததுனால நான் முழு நேர ஊழியம். நீங்கள் தொழிலோடு ஊழியம் செய்கிறீங்க. முழு நேர ஊழியனை காட்டிலும் தொழிலோடு ஊழியம் செய்கிறது தான் பெரிய சிலாக்கியம். நான் கூட கடையை வச்சிருக்கிறப்ப செஞ்ச ஊழியத்தை இப்போ செய்ய முடியல. அன்றைக்கு ஆதாயப்படுத்தின ஆத்மாக்களை இன்றைக்கி பண்ண முடியல. இன்றைக்கி சீவன் வேலையோடு செய்கிற ஊழியத்த அளவு கூட நான் வேலை இல்லாமல் செய்கிறதில்லை. சரி, அப்போ அதனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இது அவங்களுக்கு என்ன ஆச்சுது? துக்கமாக தான் மாறி போயிடுச்சு. அது சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அப்போ அதனால் நம்ம பொய் சொல்லி ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. இதை நம்முடைய மனசில் நீங்களும் வச்சுக்கணும், நானும் வச்சுக்கணும். நான் சொல்கிறது ஈஸி. என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற நடைமுறையில் வர்றப்போ அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு சில இடங்களில் அதை செஞ்சதுனால நான் ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அதை குறித்து வேதனை தான் படுவேன். சரியா? அதில் நான் சந்தோஷப்படுறது இல்லை. இப்போ எந்தெந்த இடத்துல அவிதமாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் அதை உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நீ அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய வாஞ்சியும் விருப்பமாக இருக்க வேண்டும். சரி, கதை சித்தமான மீதி உள்ளதை ஒரு சமயம் பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவும் நாங்கள் உடைய சமூகத்தில் உண்மை நினைவுற, உண்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் நிற்கும்படியாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு பரிசேயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக அவர்கள் வந்து அவரை புகழ்ந்து அவரிடத்தில் கேள்வி கேட்டு எப்படியாயிலும் இவரை அகப்படுத்தி கொள்ள வேண்டும், இவருடைய வாழ்க்கையிலையும் சொல்லிலும் செயலிலும் இவர் குற்றம் சாட்டப்படாதவராக இருக்கிறார் என்பதை அறிந்து அவ்விதமாய் கடந்து வந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்கு உரியதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் வாயெழுத்தி போனார்கள். இதிலிருந்து தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. எப்படி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இல்லாமல் இருந்தால் ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுத்து கொடுக்க உதவி செய்யுங்க. அதே போல் கொடுக்கிற காரியங்களை குறித்து அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம். அவங்களும் எவ்விதமாக கொடுத்தாங்கள். தேவனுக்கு என்று நான் முழுதுமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சத்தை வஞ்சித்து மறைத்து வைத்து அங்கே ஆண்டவரிடத்தில் நான் முழுசுமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவிக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னார்கள். அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உண்மையுள்ள மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அநேக வசனங்கள் எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, அதை வாழ்க்கையில் கடைப்பிடித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீங்கள் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் இம்மையிலும் அருமையிலும் உள்ள ஆசீர்வாதங்களை
எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கேட்ட வசனம் எங்களோடு பேசட்டும். அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய மாறாத கிருபை இருக்கட்டும். இந்த நாளில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வார நாட்களில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சுயநமாய் பலவீனமாய் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இறங்கி உடைய நாமத்தினாலே நல்ல சுகம் தாங்க. பிறந்த நாளுக்குள் பிரவேசிக்கிற மகனை நாங்கள் நினைக்கிறோம். அந்த பாலகனுக்கு இறங்கி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த நாளும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இல்லை கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஆ